இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு? இவர் என்ன புதுசா என்ன திட்டலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள். இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. விஜயும் விஜய் அப்பாவுமே அந்த காலத்துல அவங்க 2 பேரும் பொம்பளை பொறுத்து 2 அப்பனும் மகனுமே ஒரே பொண்ணு கிட்ட போய் இது செய்வாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரொம்ப சென்சார் போர்ட்ல ஒரு பெரிய மெம்பரா இருந்தவங்க. அவங்களே என்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்காங்க, 2 பேரும் பொம்பளை பொறுக்கிக்கிட்டா 2மே ஒரே பொண்ணு கிட்ட போய் படுக்கும் சொல்லி அசிங்கம். இதெல்லாம் அசிங்கம் நம்மளுக்கு பேசுறதுக்கு. அடுத்து இளைஞர்கள், பதில் சொல்ல தெரியாது. உழைப்பாளர்கள், இப்போ தூய்மை பணியாளர்களை அங்கே போய் பார்த்துருந்தா பெரிய க்ரௌடாக இருக்கும், அந்த ப்ராடக்ட் வந்து பெரிய அளவில் போயிருக்கும். ஆனால் நம்மளை சந்திக்க வச்சு நமக்கு ஒரு விளம்பரத்தை கேமரா செட்டப்லாம் வச்சு லைட்லாம் வச்சு நம்ம பண்ணமோ, அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கே. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நான் ஏற்கனவே சொன்னதை தான் நான் திரும்பவும் சொல்றேன். நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி எல்லாம் கிடையாதுங்க. கொள்கை கோட்பாடுகளோடு லேடிஸ்க்கு வெயில்ல கஷ்டப்படுறாங்க. ரெஸ்ட் ரூம் லேடிஸ்க்கு எங்க அவங்க உள்ள போனாங்க வெளியில வர வேண்டியது. எங்க கொள்கையா தெரியல. இது கொள்கைகளா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. ஏதோ அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. அல்லா பார்த்தாச்சு சார், அல்லா பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு?